இந்த 17ஆம் தானியல் தீர்க்கதரிசன வேத பாடத்துக்கு வந்திருக்கோம் உங்கள் அனைவரையும் பிரகாசபுர திருச்சபின் சார்பாகவும் இயேசு கிறிஸ்து நாமத்தாலும் வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த பாடல் கட்டத்தை ஆரம்பிக்கும் முன்பதாக யாவரும் தலையில் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜெபம். எங்களை நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்போ அந்த நாளை தந்ததாவுக்காக நன்றி. இந்த வேளையிலும் நாங்கள் உம்மை பற்றி படிக்க போகிறோம். எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்கப்பா. உம்மை பற்றி படித்து நாங்கள் உங்கள் பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்து வளர்கிறதுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. இந்த வேளையிலும் நாங்கள் பாட போகிறோம். நாங்கள் பாடுற பாடலும் நாம மாத்திரம் அமைப்படுறதுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் பாடுறதுக்கு நல்ல குரல் வளத்தையும் நீங்களே தாங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறேன் என் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். முதல் பாடலாக பாடலன் 40 கூடி மீட்பர் நாமத்தில் என்ற பாடல்.
பாடலாக பாடலன் 257 257 என் ஆன்மாவில் பிரகாசம் உண்டு என்ற பாடல். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் புதிய வாரத்தை நமது வாழ்வில் தந்து இந்த மாலை வேளையில் இந்த நாளின் தீர்க்க தரிசன பாடத்தை படிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நேரத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த 17வது தீர்க்க தரிசன வேத பாடத்தில் இணைந்திருக்கும் உங்கள் யாவரையும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்று கொள்ள விரும்புகிறேன். இந்த பாடத்தை ஆரம்பிக்கும் முன்பதாக கண்களை மூடி ஜெபம் செய்யலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, வேத அதிசயங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி அதிசயமானவரை நாங்கள் அண்டிக் கொள்ளவும் நெருங்கி ஜீவிக்கவும் சந்தோஷமாக இவ்வுலக வாழ்வில் நாங்கள் நடந்து செல்ல ஆண்டவர் கொடுக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றியப்பா. தகப்பனே, இந்த நேரத்திலும் தேவரீர் இந்த 17வது தீர்க்க தரிசன வேத பாடத்தில் இணையதள வழியாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, குடும்பமாக கோத்திரமாக நாங்கள் உம்முடைய வருகைக்காக ஆயத்தமாவதற்கு ஆண்டவர் உதவி செய்தருளுவீராக. இந்த நாளிலும் தொடர்ச்சியாக நாங்கள் படிக்க இருக்கும்போது உம்முடைய வல்லமையும் ஆவியின் அனுகிரகத்தையும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
கடந்த முறை 16வது பாடத்தில் தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களில் கொடுக்கப்பட்ட அந்த நியாய சங்கத்தை பற்றி படித்தோம். எத்தனை விதமான நியாய தீர்ப்புகள் உண்டு என்பதை கடந்த முறை நாம் படித்தோம். இந்த நாளில் பரலோகத்தில் தூதர்கள் பாதுகாக்கும் பதிவேடுகள் அல்லது புஸ்தகங்கள் என்கிற தலைப்பில் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசித்து நாம் படிக்கலாம். 9வது வசனம் சொல்கிறது, நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. 10வது வாக்கியம், அக்னி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாயசங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது என்று நாம் படிக்கிறோம். கடந்த பாடங்களில் நாம் நியாயசங்கம் உட்கார்ந்தது, அதோடு இந்த தானியேல் பரலோகத்தில் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், இன்னும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், இன்னும் தூதர்கள் யாவரையும் பார்க்கிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே இருக்கிற திரள் கூட்டத்தை பார்க்கிறான். பார்த்த பிற்பாடு நியாயசங்கங்கள் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது என்று 10வது வாக்கியம் கடைசி பகுதியில் நாம் பார்க்கிறோம். பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் நியாய தீர்ப்பின் காட்சியை தரிசனமாக கண்ட இந்த தானியேல் அதில் பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசுவையும் தூதர்களையும் பார்க்கிறார். சிங்காசனங்கள், அக்கினி நதி, நியாயசங்கம் என்ற இந்த வரிசையில் புஸ்தகங்களையும் தானியேல் பார்க்கிறான். இந்த புஸ்தகங்களை பார்த்த இந்த தானியேல் எப்படிப்பட்ட புஸ்தகம்? அது மூடப்பட்ட புஸ்தகம் அல்ல, அது திறக்கப்பட்ட புஸ்தகமாக புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது என்று எழுதி வைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பில் புஸ்தகங்கள் ஏன் இடம்பெறுகிறது தெரியுமா? நியாய தீர்ப்பில் ஏன் புஸ்தகங்கள் இடம்பெற வேண்டும்? ஆனால் அது முக்கியமான ஒன்று. ஃபைல்ஸ் இல்லாத கோர்ட் இல்லை. அதாவது ஒரு கோர்ட்டுன்னா, ஒரு நியாயசங்கம் என்றால் அங்கு நிச்சயமாக ஃபைல்ஸ் இருந்துதான் ஆக வேண்டும், கோப்புகள் இருந்துதான் ஆக வேண்டும். அதுதான் கோர்ட். இப்போ இந்த பரலோக நீதிமன்றத்தில் ஒரு கோப்புகள் இருந்தே ஆக வேண்டும். அதன் அடிப்படையில் தான் அங்கு நியாய தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது. வாசிக்கலாமே. தானியேல் தரிசனமாக கண்ட முதல் வகை நியாய தீர்ப்பான நுட்ப நியாய விசாரணையிலும் புஸ்தகங்களுக்கு முக்கிய பங்குண்டு. அதே போல யோவான் தரிசனமாக கண்ட 2ஆம் வகை நியாய தீர்ப்பான 1000 வருட அரசாட்சியிலும் புஸ்தகங்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. இந்த புஸ்தகங்களை மையமாக வைத்துதான் நீதிமான்களுக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும். இந்த புஸ்தகங்களை மையமாக வைத்துதான் பாவிகளுக்கும் துன்மார்க்கர்களுக்கும் நியாய தீர்ப்பு கிடைக்கிறது. ஆகவே பரலோகத்தில் இந்த புஸ்தகங்களுடைய தேவை மிக அவசியம். கோப்புகள் இல்லாத கோர்ட் உண்டா? இல்லை. புஸ்தகங்கள் இல்லாத பள்ளி படிப்பு உண்டா? இல்லை. புஸ்தகங்கள் ஒரு முக்கியமான ஒன்று, பதிவு செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நியாய தீர்ப்பில் பயன்படும் புஸ்தகங்களை குறித்து தான் இந்த நாளில் படிக்க போகிறோம். ஒரு 4 விதமான புஸ்தகங்கள். வேதத்தில் 3 விதமான புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு விதமான புஸ்தகம் தீர்க்கதரிசி அம்மையார் எழுதுகிறார்கள். அதிலும் ஒரு சில வெளிச்சத்தை நாம் காணலாம். இந்த நியாய தீர்ப்பில் பயன்படுத்தப்படும் புஸ்தகங்கள் 3 வகை புஸ்தகங்களை பற்றி பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல 3 விதமான புஸ்தகங்களை வேதாகமும், ஒரு விதமான புஸ்தகத்தை குறித்து தீர்க்கதரிசி அம்மையாரும் எழுதுகிறார்கள். ஆக 4 புஸ்தகங்களை பற்றி படிக்க போகிறோம். முதலாவது ஜீவ புஸ்தகம், தி புக் ஆஃப் லைஃப், ஜீவ புஸ்தகம். இரண்டாவது ஞாபக புஸ்தகம், தி புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், ஞாபக புஸ்தகம். மூன்றாவது தி புக் ஆஃப் சின், பாவ புஸ்தகம் என்று பார்க்கிறோம். நான்காவதாக தேவனுடைய அருட்செயல் என்னும் புஸ்தகம், தி புக் ஆஃப் ப்ராவிடன்ஸ், தேவனுடைய அருட்செயல் என்னும் புஸ்தகம். இந்த 4 புஸ்தகங்களை குறித்தும் இந்த நாளில் நான் படிக்க போகிறோம். இந்த திறக்கப்பட்ட இந்த புஸ்தகங்களுடைய நோக்கம்
இந்த புஸ்தகங்களை யார் பதிவு செய்கிறது, இந்த புஸ்தகங்கள் ஏன் அவசியம், இவைகளை குறித்து தான் இந்த நாளில் படிக்க போகிறோம். நாம் இன்னும் தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கிறோம். இதோட தானியேல் 7ஆம் அதிகாரம் முடிவதில்லை. தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் இன்னும் வருகிற வாரத்தில் நாம் படிக்க போகிறோம். புஸ்தகங்களில் இந்த 4 விதமான புஸ்தகங்களிலும் பதிவு செய்கிறவர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால், பரலோகத்தில் புஸ்தகங்கள் இருக்கின்றன என்றால் அவைகளில் ஏதாவது பதிவு செய்யப்பட வேண்டும். அதை செய்கிறவர்கள் யார் அப்படின்ற கேள்விக்கு தூதர்கள் அதனை பதிவு செய்கிறார்கள். தூதர்கள் பரலோக புஸ்தகங்களில் பதிவு செய்யும் பணிகளையும் அவைகளை பாதுகாக்கும் பணிகளையும் செய்கிறார்கள். தூதர்கள் they preserve, they secure and they write on the books. இந்த புஸ்தகங்களில் அதை பாதுகாத்து அதை காத்து அதில் எழுதுகிறவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் தூதர்கள். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பிரசங்கி எழுதும்போது, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே, தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானேன். இங்கே பிரசங்கி சொல்றாரு பாருங்க, புத்தி பிசைகினதுனால நீ செய்ததுன்னு சொல்றதுக்கு தூதனுக்கு முன்னாடி சொல்லாத. ஆகவே நீ கவனமாய் உன் வாயினால் உச்சரித்துக்கொள், கவனமாய் நீ பேசு, கவனமாய் உத்தரவு சொல்லு, கவனமாய் நீ சம்பாஷி. இதுதான் பிரசங்கியருடைய ஒரு அறிவுரையாக இருக்கிறது. தீர்க்கதரிசனம் எழுதுகிறார் பாருங்க. தி கிரேட் கான்ட்ரவர்சி புஸ்தகத்தில் பக்கம் 480 482 மனிதர்களின் பெயர்களும் செயல்களும் பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற பரலோகத்தில் உள்ள பதிவேட்டு புத்தகங்களே நியாய விசாரணையின் தீர்ப்புகளை முடிவாக காட்டுகிறவைகள் ஆகும். அனைத்தும் பதிவு செய்யும் தேவதூதனால் காலகிரமமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. அந்தந்த காலத்திற்கேற்றாற்போல் அந்தந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களின் அடிப்படையில் சரியாக துல்லியமாக பதிவு செய்யப்படுகிறது என்பதை தீர்க்கதரிசியார் எழுதுகிறாங்க. அப்படி என்னத்தான் இந்த தேவதூதர்கள் பதிவு செய்து வைக்கிறார்கள்? முதலாவது ஜீவ புஸ்தகத்தில் இயேசுவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உடைய பேரும் இப்புத்தகத்தில் பதிவு செய்யப்படும். எப்பொழுது நீங்களும் நானும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவருடைய வாழ்வில் நாம் பங்கெடுத்தோமோ அப்பொழுதே நம்முடைய பெயர்கள் அங்கே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. தேவனை சேவிப்பதில் ஈடுபட்டிருந்த அனைவரது பெயர்களையும் உடையதாக ஜீவ புஸ்தகம் உள்ளது. தீர்க்கதரிசி சொல்றாங்க, மாபெரும் போராட்டம் பக்கம் 605 தேவனை சேவிப்பதில் ஈடுபட்டிருந்த அனைவரது பெயர்களையும் உடையதாக ஜீவ புஸ்தகம் இருக்கிறது. அப்படின்னா உண்மை கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளெமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. பார்த்தீங்களா? தேவனை குறித்து சாட்சி சொல்லுகிற ஜனங்களுடைய பெயர்கள், தேவனுக்காக சாட்சியாக வாழுகிற பிள்ளைகள், தேவனுக்காக பக்தியாய் விளம்புகிற பிள்ளைகள் யாவருடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. உங்களுடைய பெயர் இருக்குமா? என்னுடைய பெயர் இருக்குமா? நாம் யோசித்து பார்த்து நடக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். கிறிஸ்துவை விசுவாசித்து ஊழியம் செய்வோருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் காக்கப்படும். பரலோகத்திற்குள் பிரவேசிப்பதற்குள் நமது பெயர்கள் இப்புஸ்தகத்தில் நிலைத்திருக்க வேண்டியது உண்மையாய் அவசியமான ஒன்று. ஆம்பரியமானவர்களே, இந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் அங்கே பிரவேசிப்பதில்லை என்று வேதாகம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27வது வாக்கியத்தில், தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். பார்த்துருக்கீங்களா? இந்த ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் அத்தனை பேர்களும் they will never miss heaven. அவர்கள் நிச்சயம் பரலோகம் போயிடுவாங்க. அதான் அந்த தகுதியுள்ள ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள். அக்கினி கடல் 2ஆம் மரணமாகிய நித்திய மரணத்திற்கு தப்ப வேண்டுமானால் நமது பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில்
எழுதியிருக்கப்பட வேண்டும். வெளியாகமம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்படுவான். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய நாமங்களும் என்னுடைய நாமமும் பரலோகத்தில் எழுதப்படாவிட்டால், இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாவிட்டால், நீங்களும் நானும் கிறிஸ்து வரும்பொழுது அவரோடு கூட எதிர்கொண்டு போக முடியாது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்ந்து இயேசுவை குறித்து சாட்சி சொல்கிற அத்தனை பேர்களுடைய நாமங்களும் அந்த பொன்னான அந்த அழகான புஸ்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். வரப்போகும் உபத்திரவங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் நமது பெயர்கள் அங்கே இருக்க வேண்டும். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதி யாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். இக்கட்டு காலத்தில், பயங்கரமான நெருக்கடிகளில் நாம் விடுதலையாக்கப்படுவதற்கு நாம் நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். நமது நாமங்கள் இப்புஸ்தகத்தில் ஒருமுறை பதிவாகிவிட்டால் அது அப்படியே இருக்கும் அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது, கிறுக்கப்படாது என யாரும் நினைக்கக்கூடாது. நாம் பாவம் செய்து அதில் நிலைத்திருப்போம் என்றால் நமது நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படும். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற நம்முடைய நாமங்களை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நாம் பாவத்தில் நிலைத்திருக்கும் போது அங்கு ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர்கள் கிறுக்கப்படுகிறது. நாம் உண்மையாய் தேவனுக்காக வாழும்போது அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் காக்கப்படுகிறது என்பதை நீங்கள் ஒருபோது மறந்துவிடக்கூடாது. உதாரணமாக மோசையினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால், யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 32வது வாக்கியத்தில் இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்து அந்த பொன்னினால் கன்றுக்குட்டியை செய்து அதை வணங்கினது நிமித்தமாக மோசைக்கு கடுங்கோபம் கொள்கிறார். அத்தனையும் போட்டு தேவனுடைய 10 பிரமாணங்களை போட்டு உடைத்தெறிகிறார். ஆண்டவர் சொன்னார் மோசையிட்ட, மோசே, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குகிறேன், இந்த வணங்கா கழுத்துள்ளவர்களை அழித்து போடலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் மோசே சொன்னான், ஆண்டவரே, ஆகிலும் தேவரேர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதிய உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். மோசே எவ்வளோ பெரிய ஒரு பரிந்து பேசுகிற, ஒரு உண்மையான பரிந்து பேசுகிற மனுஷனாக இருந்தான் பார்த்தீங்களா, இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ருசி பார்த்த இந்த மனுஷன் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்தவங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் ஒரு சிபாரிசு செய்யும் போது இவன் சொல்கிறான், வேண்டாம் ஆண்டவரே, அவங்கள மன்னிச்சிங்கன்னா மன்னிங்க, மன்னிக்கலைன்னு சொன்னால் என்னையே சேர்த்து அவங்களோட அழிச்சிருங்க, ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பேரை கிறுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி மோசே சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். இது ஜீவ புஸ்தகம். இரண்டாவது ஞாபக புஸ்தகம், தி புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். தேவனுடைய பிள்ளைகளின் நற்செயல்கள் யாவும் இந்த புஸ்தகத்தில் இடம்பெறுகிறது. குட் டீட்ஸ், எல்லா நற்செயல்களும் எல்லா நற்கிரியைகளும் இந்த புஸ்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. விளங்குதா? அப்போ முதலாவது ஜீவ புஸ்தகம், இரண்டாவது ஜீவ புஸ்தகம் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்து உண்மையாய் சாட்சி பகிர்றாங்களோ, உண்மையாக இயேசுவை போல வாழணும்னு துடிக்கிறாங்களோ, இயேசுவை போல் வாழ்கிறாங்களோ, அத்தனை பேருடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அதாவது பாவம் செய்யாதவர்களுடைய பெயர்கள் எல்லாம், சுருக்க சொன்னால் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழுகிறவருடைய அத்தனை பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். இது அட்வென்டிஸ்ட், சிஎஸ்ஐ, கேத்தலிக்ஸ், பெண்டேகாஸ்ட் இல்லை, பாவம் யாரெல்லாம் செய்யலையோ அத்தனை பேருடைய பேரும் அதில் இருக்கும். கிடைத்த சத்தியத்தில் யாரெல்லாம் உண்மையாக இருந்தாங்களோ அத்தனை பேருடைய பேரும் அதில் இருக்கும். மல்கியா 3:16 இங்கே வாசிக்கிறோம் ஞாபக புஸ்தகம். ஞாபக புஸ்தகம் நற்கிரியைகள் செய்த தேவனுடைய பிள்ளைகள் செய்த நற்கிரியைகள் செய்த யாரெல்லாம் செய்தாங்களோ அத்தனை பேருடைய பெயர்களும் இந்த புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸில் இருக்கும். தீர்க்கதரிசி மாதிரி சொல்கிறாங்க பாருங்க, கர்த்தருக்கு பயந்தவருடைய விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள்
அவர்களது அன்பின் செயல்கள் ஆகியவை பரலோகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நீதியான செயல்கள் ஒவ்வொன்றும் தேவனுடைய ஞாபக புஸ்தகத்தில் அழியாதவைகளாக உள்ளன. நம்ம நீதியாய் செஞ்ச அத்தனையும் அங்கு அழிக்கப்படாமல் எழுதப்பட்டிருக்குமா? யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு பில்டிங்கை கட்டிட்டு பேர் வைக்கிறதுக்காக எத்தனை பேர் சண்டை போடுறோம்? ஒரு நல்ல காரியம் செஞ்சோன்றதுக்காக நம்ம பேரை பெருமை பாராட்டலை அப்படின்னா எவ்வளோ கோபம் கொள்கிறோம்? நமக்கு வர வேண்டிய புகழும் பெருமை இன்னொருத்தருக்கு போச்சுன்னா எவ்வளவு நம்ம விசனப்படுறோம். ஆனால் கர்த்தருக்கு பயந்தவருடைய விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள், அவர்களது அன்பின் செயல்கள் ஆகியவை பரலோகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நீதியான செயல்கள் ஒவ்வொன்றும் தேவனுடைய ஞாபக புஸ்தகத்தில் அழியாதவைகளாக உள்ளன. அதை அழிக்க முடியாது. எதிர்க்கப்பட்ட ஒவ்வொரு சோதனையும், மேற்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தீமையும், மென்மை மிக்க இரக்கத்துடன் கூறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் மிகுந்த விசுவாசத்துடன் காலக்கிரமமாக அதில் எழுதப்பட்டுள்ளது. கிறிஸ்துவுக்காக செய்யப்பட்ட தியாக செயல் ஒவ்வொன்றும், அனுபவித்த ஒவ்வொரு பாடும் துயரமும் அதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பார்த்தீங்களா? எல்லா நற்காரியங்களும் நற்செயல்களும், இயேசுவுக்காக நம்ம பட்ட பாடுகள், இயேசுவுக்காக நம்ம பட்ட அவமானங்கள், இயேசுவுக்காக நாம் கடந்து வந்த சிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அந்த ஞாபக புஸ்தகத்தில் பதிவு செய்து வைக்கிறார். இதை மாபெரும் போராட்டம், கிரேட் கான்ட்ரவர்சி புஸ்தகத்தில், ஆங்கில புத்தகம் 481 பக்கத்தில் வாசிக்கிறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 13-14 வாக்கியத்தில், 13ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்தில், என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்தில் என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, மறந்துடாதீங்க ஆண்டவரை, நினைத்தருளும். சங்கீதம் 56:8 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், உமக்கு தெரியும் ஆண்டவரே. என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அப்போ ஆண்டவர் எழுதி வைக்கிறார், அவர் கணக்கு வச்சிருக்கிறார் அப்படின்றத சங்கீதக்காரனும் அதை உறுதி செய்கிறான். 3வது புஸ்தகம், பாவ புஸ்தகம், த புக் ஆஃப் சின். த புக் ஆஃப் சின். டேஞ்சரஸ் அமாங் ஆல் ஃபோர். மற்ற எல்லா 4 புஸ்தகங்களிலும் இதுதான் ஆபத்தான புஸ்தகம். இதில் தான் நம்ம பேர் இருந்துடக்கூடாது. பாவ புஸ்தகம் என்ற பெயர் வேதாகமத்தில் நேரடியாக இல்லை, ஆனால் அநேக வசனங்கள் அதற்கு ஆதாரமாகவும் உதாரணமாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மரண புஸ்தகம் என்ற ஒரு பொதுவான பெயரும் சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவின் மீது வைத்திருந்த விசுவாசத்தை விட்டு விலகி பின்வாங்கி போனவர்கள் மற்றும் அவ்விசுவாசிகளான துன்மார்க்கர் ஆகியோரது பெயர்கள் அனைத்தும் இப்புஸ்தகத்தில் பதிவு செய்யப்படும். அதாவது ரட்சிக்கப்படாதவர்கள் அத்தனை பேருடைய பெயர்களும் இந்த பாவ புஸ்தகத்தில் எழுதப்படும். பாவத்தை மேற்கொள்ளாதவருடைய அத்தனை பேருடைய பெயர்களும் இதில் எழுதப்படும். 65ஆம் அதிகாரம் ஏசாயாவின் புஸ்தகம் 6-7 வசனங்களை வாசிக்கும் போது, இதோ அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது. பாருங்க, இதோ அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது, நான் மௌனமாயிராமல் சரிக்கு சரி கட்டுவேன். 7வது வசனம், உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளில் தூபங்காட்டி மேடைகளின் மேல் என்னை நிந்தித்த உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கும் தக்கதாக அவர்கள் மடியிலே சரி கட்டுவேன். நான் அவர்கள் முந்தின செய்கையின் பலனை அவர்கள் மடியிலே அழைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? ஆண்டவர் சகலத்தையும் எழுதி வைத்திருக்கிறார். யோபு சொல்றார் பாருங்க, யோபுனுடைய சரித்திரத்தில், என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது, என் அக்கிரமத்தை ஒருமிக்க சேர்த்தீர். யோபு 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவருடைய கட்டாக மீறுதல் எல்லாம் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி யோபு சொல்றார். யோசியா 13ஆம் அதிகாரம் 12வது வசனம், எப்ராயிமின் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது, அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? அந்த பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மத்தேயு 12:36-37 வாசிக்கும் போது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். பார்த்தீங்களா? ஆண்டவர் எவ்வளவு ஒரு மகத்துவமுள்ள ஆண்டவர்.
நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சகல செயல்களையும் துல்லியமாக பதிவு செய்கிறார், துல்லியமாக பதிவு செய்கிறவர். ஆகவே நம்ம பேசுகிற ஒவ்வொரு நாளும் பேசுகிற வீணான வார்த்தைகள் கூட அவைகள் பதிவு செய்யப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கவனமாய் நாம் வார்த்தைகளை பேச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தீர்க்கதரிசனம் எழுதுகிறார் பாருங்க, தேவனுக்கு முன்பாக உன் இருதயம் நொறுங்க வேண்டும், பரிசுத்த தூதர்களை ஏமாற்றுவது உன்னால் கூடாத காரியம் என்பதை அறிந்து கொள். நாம் ஒவ்வொருவரும் புரிந்துக்கணும், நம்ம செய்கிற செயல்பாடுகளினால பரலோகத்தை மறைத்து விடலாம், அல்லது நம்முடைய செயல்கள் பதிவு செய்யப்படுவதிலிருந்து யாருக்கு தெரியாமல் செய்கிறதுனால நான் தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒருபோது நம்ம நினைக்கக்கூடாது. உன்னுடைய வார்த்தைகள் மற்றும் செயல்கள் எல்லாம் அவர்களது கண்காணிப்புக்காக திறந்திருக்கிறது. உனது உட்கார்தல்கள், எண்ணங்கள் மற்றும் உனது இருதயத்தின் நோக்கங்கள் அவர்களது பார்வைக்கு வெளிப்படையாயிருக்கிறது. பார்த்தீங்களா? Nothing we can hide from heavenly agencies. பரலோக ஏஜென்சிஸ் மூலமாக, ஏஜென்சியுடைய பார்வையில், அல்லது தூதர்களாக இருக்கட்டும், தேவனாக இருக்கட்டும், ஆவியானவராக இருக்கட்டும், குமாரனாக இருக்கட்டும், பிதாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி அவருடைய பார்வையில் நாம் எதையுமே மறைக்க முடியாது. அப்படியானால் உன் இருதயத்தை கிழித்து விடு. நீ நேர்மையற்றவனாக இராத பட்சத்தில் உன் சகோதரர்கள் உன்னை நேர்மையானவன் என்று நினைக்க வைப்பதற்கு என்ன செய்யலாம் என்பதை குறித்து அதிகம் கவலை கொள்ளாதே. உன் குடும்பத்தை குறித்து கவனமாயிரு. மற்றவர்களின் குறைகளை நீ காண்கிறாய், இனிமேலும் அதை நீ செய்யாதே. உனக்குள் இருக்கிற பலமான எதிரிகளோடு போராடி உன் சொந்த தப்பிதங்களை மேற்கொள்ள வேண்டியதுதான் நீ இப்பொழுது செய்ய வேண்டிய வேலையாகும். பார்த்தீங்களா? எல்லாவற்றையும் கவனமாக இருந்து குடும்பத்தை கண்ணியமாய் நடத்தி நாம் செய்ய வேண்டிய வேலை எதுவோ அதை அறிந்து செய்வது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இப்போதைய பணி. சாட்சியாகமங்கள் புஸ்தகத்தில் பாகம் 2 பக்கம் 87 வாசிக்கிறோம். அதிகம் பேசினால் பூலோகத்திலும் ஆபத்து, பரலோகத்திலும் ஆபத்து தான். அப்படிதானே? இந்த உலகத்தில் ரொம்ப பேசினாலும் பிரச்சனை தான், இந்த உலகத்தில் ரொம்ப பேசினா பரலோகத்திலும் பிரச்சனை தான். இங்கேயும் கட்டி வைப்பார்கள், அங்கேயும் கட்டி வைப்பார்கள் நம்முடைய பாவத்தை. பாவ புஸ்தகத்தில் இன்னும் வேற ஏதாவது பதிவு செய்யப்படுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் வாசிக்கிறேன் பாருங்களேன். பரலோக புஸ்தகங்களில் ஒவ்வொரு பேருக்கும் எதிராக அவர்களது ஒவ்வொரு தவறான வார்த்தைகளையும், சுயநலமிக்க ஒவ்வொரு செயலும், நிறைவேற்றப்படாமல் விட்டுவிடப்பட்ட ஒவ்வொரு கடமையும், இரகசியமான ஒவ்வொரு பாவமும், சாமர்த்தியத்துடன் மறைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் மிக பயங்கரமான விதத்தில் மிக சரியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவ்ரி சீக்ரெட்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்கிற எல்லா விதமான ரகசியங்களையும் ஆண்டவர் தூதர்கள் மூலமாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். சர்வ ஞானி அவர். அவருடைய பார்வை அப்படியே பூமிக்கு உள்ளே பார்க்கும், அவ்வளவு ஆழமானது, அவ்வளோ வல்லமை படைத்தது. பார்த்தீங்களா? நம்முடைய சாமர்த்தியத்தினால, 6 அறிவு கொண்ட நம்முடைய சிந்தை சொல்லுகிற காரியங்கள் விளைவாக நாம் செய்கிற சகல காரியங்களையும் மறைக்கிற சகல காரியங்கள், சாமர்த்தியத்தோடு நாம் செய்கிற பாவம் எல்லாவற்றையும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாராம். ரகசியமாக நம்ம செய்த பாவம் உண்டு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே நீ என்னிடத்துல சொல்லு, நீ மனம் திரும்ப அப்படின்னு ஆண்டவர் அழைக்கிறார். தொடர்ந்து வாசிக்கிற பாருங்க. பரலோகம் அனுப்பின எச்சரிப்புகள் அல்லது அலட்சியப்படுத்தப்பட்ட கடிந்து கொள்ளுதல்கள், வீணாக்கப்பட்ட வினாடிகள், ரொம்ப மோசம், வீணடிக்கப்பட்ட வினாடிகள், முன்னேற்றம் அடைய செய்யாமல் விட்டுவிடப்பட்ட வாய்ப்புகள், மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அன்யூஸ்ட் டைம், மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நன்மைக்கானாலும் தீமைக்கானாலும் செயல்படுத்தப்பட்ட செல்வாக்குகள், நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ், நம்ம எப்படிப்பட்டவங்களா இந்த பூமியில் இருக்கிறோன்றத நம்ம நல்ல வழியில் செய்யலை அப்படின்னா அதையும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாராம். ஆகிய அனைத்தும் அதன் முக்கியமான பின்விளைவுகளுடன் பதிவு செய்யும் தேவதூதனால் காலக்கிரமமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. பார்த்தீங்களா? நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க, குடும்பத்தில் அல்லது கோத்திரத்தில் இல்லை ஊரில் பெரியவங்களாக இருந்தால், நான் யார் தெரியுமா,
நான் சொல்கிறேன் செய் அப்படின்னு மிரட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி மிரட்டுற ஆட்களை ஆண்டவர் அழகாக எழுதி வச்சிருக்கிறாராம். தீமைக்கானாலும் நன்மைக்கானாலும் செயல்படுத்தப்பட்ட செல்வாக்குகள், அவங்க இன்ஃப்ளூயன்ஸை தவறாக பயன்படுத்துகிறவங்களுடைய பெயர்களை கூட தேவன் அங்கு பதிவு செய்கிறார். அப்படின்னா அப்படி தவறாக அவர் பதிவு செய்கிறார்னா அது பாவம். பாவ புஸ்தகத்தில் அல்லது மரண புஸ்தகத்தில் அவர் பதிவு செய்கிறார்னா அது எவ்வளோ பெரிய பாவமான செயல் பார்த்தீங்களா? நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸை தவறாக பயன்படுத்துறது, இன்ஃப்ளூயன்ஸை தவறாக பயன்படுத்துகிற எவ்வளோ பெரிய பாவம் பார்த்தீங்களா? ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கிறது. சமீபத்தில் கான்ஃபரன்ஸ் தேர்தல் நடத்தும் பொழுது ஒரு இளம் போதகர், சமீபத்தில் தான் அது எனக்கு தெரிய வந்தது, அவரிடத்தில் இன்னொரு போதகர் சொன்னாராம், ஐயா, ஒரு பிரபலமான போதகர், தெய்வ பயத்தோடு இணையதளத்திலும் தெய்வ பயத்தோடு உலகமெங்கிலும் பிரசித்தி பெற்ற ஒரு உண்மையான போதகர் அவரிடத்துல ஊழியம் செய்கிறாங்க. அந்த ஊழியருடைய பெயரை பயன்படுத்தி, அவருடைய பெயரை பயன்படுத்தி அவர் சொன்னார், நீ இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளம் போதகரை பார்த்து சொன்னாராம். அந்த இளம் போதகர் வந்து, அந்த பாஸ்டர் சொன்னாங்களா அப்படின்னோடனே சரின்ட்டாராம். ஆனால் போக போகத்தான் தெரிய வந்ததான் அந்த போதகர் அப்படி சொல்லவே இல்லை. அவருடைய செல்வாக்கை தவறாக பயன்படுத்துகிறார் இன்னொரு போதகர். எவ்வளோ பெரிய பாவம் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய பாவம் பார்த்தீங்களா? நம்ம கவனமாக இருக்க வேண்டும். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். பார்த்தீங்களா? சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும், எல்லா எண்ணத்தையும், நம்முடைய சிந்தனைகளில் உதிக்கிற ஒவ்வொரு சிந்தனைகளையும் கூட தேவன் பதிவு செய்கிறார். யாரும் தப்ப முடியாது, சாக்கு போக்கு சொல்ல முடியாது, யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது, தப்பி போக முடியாது, யாரும் தப்பு கணக்கும் சொல்ல முடியாது. சரியா நியாய தீர்ப்பின் காலத்தில் அதுக்கு கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். உனது வியாபார வாழ்க்கையில் உண்மை குறைந்து காணப்பட்டால் உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் குறைவு காணப்படும். நீ குறைய காணப்பட்டாய் என்ற உண்மையை தேவனுடைய நாளில் ஆசரிப்பு கூடாரத்தின் தராசுகள் வெளிப்படுத்தும். பார்த்தீங்களா இல்லையா? நம்ம கடை வச்சு நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கடையில் என்ன நேர்மையை பின்பற்றினோம் அப்படின்றத ஆண்டவர் அன்றைக்கு காண்பிப்பாராம். சாட்சியாகமங்கள் பாகம் 2 பக்கம் 83 வாசிக்கிறோம். நான் எத்தனையோ நன்மைகள் செய்திருந்தும் ஒரு கொடிய தீமையை பாவத்தை செய்துவிட்டேன் என்றால் என் பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டு பாவ புஸ்தகத்தில் பதிவு செய்யப்படும். நம்ம எவ்வளவுதான் நல்லது செஞ்சிருந்தாலும் ஒரு பாவம் நம்மை அடிமையாக்கி தேவனுடைய பரிசுத்தத்தை விட்டு நம்மை குலைத்து நம்மை பாவிகளாக்கிச்சு அப்படின்னு சொன்னால் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படுகிறது. எசேக்கியேல் 33:13 சொல்கிறது, பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும்போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. பார்த்தீங்களா? அவன் எவ்வளோ வேணாலும் நீதி செஞ்சிருக்கலாம், ஆனால் அந்த நீதியை விட்டுட்டு அநியாயம் செய்தான்னு சொன்னால், அவனுடைய நீதியை நம்பி தேவனுடைய நீதியை விட்டுட்டு அவனுடைய நீதியை நம்பி அவன் அநியாயம் செய்துட்டான்னு சொன்னால் அவன் செய்த மெய்யான நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான். பிரியமானவர்களே, தேவன் எவ்வளவு அன்பானவர்னா பாருங்களேன். எவ்வளவு பெரிய பாவியானாலும் பரவாயில்ல, எவ்வளவு பாவங்கள் அடுக்கி இருந்தாலும் பரவாயில்ல, இறுதியில் நாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒரு பாவமில்லாத வாழ்க்கையை வாழ முயற்சித்தோன்னு சொன்னால் ஹீ அக்செப்ட்ஸ், அவர் நம்ம ஏற்றுக்கொள்கிறார். அதே போல் எவ்வளவு நல்லதை நாம் அடுக்கி வைத்திருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் முடிவு பரியந்த வரையில் நம்ம நிலைத்து நிற்காம ஒரு சிறிய பாவத்தில் விழுந்து சோரம் போனோம்னு சொன்னால் நாமும் பரலோகத்தை இழந்து விடுவோம். ஸோ காட் ஃபங்க்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்லி.
தேவன் எப்போதுமே அவர் வித்தியாசமாக செயலாற்றுகிறவர், சட்டத்தின்படி செயலாற்றுகிறவர், நேர்மையின்படி உண்மையாய் செயலாற்றுகிற தேவனாக இருக்கிறார். எவ்வளோ அன்பான தேவன் நம்ம சேவிக்கிறோம். எபிரேயர் 10:38 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமாயிராது. அந்த விசுவாசத்தினால நீதிமான் பிழைக்கிறான், ஆனா பின்வாங்கிட்டான்னு சொன்னா தேவன் அந்த ஆத்துமா மேல் பிரியமாய் இருப்பதில்லை. 4வது புஸ்தகம், 3 புஸ்தகங்கள் பார்த்தோம். முதல் புஸ்தகம் ஜீவ புஸ்தகம், 2வது புஸ்தகம் தி புக் ஆஃப் ப்ராவிடன்ஸ் ஞாபக புஸ்தகம், 3வது புஸ்தகம் தி புக் ஆஃப் சின். மன்னிக்கவும், முதல் புஸ்தகம் ஜீவ புஸ்தகம், 2வது புஸ்தகம் புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஞாபக புஸ்தகம், 3வது புஸ்தகம் பாவ புஸ்தகம், 4வது புஸ்தகம் தான் தி புக் ஆஃப் ப்ராவிடன்ஸ் அருட்செயல் புஸ்தகம். சரி, தேவனுடைய அருட்செயல் புஸ்தகம். தேவனுடைய அருட்செயல், இது தீர்க்கதரிசியார் எழுதுறாங்க 4வது புஸ்தகத்தை பற்றி பாருங்களேன். தேவனுடைய அருட்செயல் என்னும் புத்தகத்திலே, வாழ்க்கை என்னும் ஏட்டிலே நம் ஒவ்வொருவருக்கும் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. நமது வரலாற்றின் ஒவ்வொரு குறிப்பும் அதில் அடங்கியுள்ளது என்று யோவேலின் வாஞ்சை பக்கம் 415 எழுதுறாங்க. இப்புத்தகத்தில் நல்லோர் தீயோர் அனைவரும் அனைவருக்கும் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளதாம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை சரித்திரம் முழுவதையும் குறிப்பெடுத்து வைக்க அது ஒரு நீண்ட பக்கமாக இருக்கலாம். நம் வாழ்வின் பிறப்பு முதல் இறப்பு வரையில் உள்ள அனைத்து காரியங்களும் அதில் உள்ளடக்கி இருக்கும். ஏன் இந்த புஸ்தகங்கள் எல்லாம்? நியாயத்தீர்ப்பில் இந்த புஸ்தகங்களுக்கு அவசியம் என்ன? ஆண்டவர் ஞாபக மறதி உள்ளவரா? தேவன் மறதி உள்ளவரோ அப்படின்னா இல்லை. எதற்காக அப்படின்னா, முதலாவது, புஸ்தகங்களை பார்த்து நம்மை நியாயம் தீர்க்க வேண்டும் என்ற அவசியம் தேவனுக்கு கிடையவே கிடையாது. அவர் சர்வ ஞானி, அவர் சகல ஞானத்தையும் படைத்தவர். தேவதூதர்களின் இந்த புஸ்தகங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. ஏன் அப்படின்னா பாருங்களேன், பாவ உலகத்திலிருந்து மக்கள் பரலோகத்திற்கு வந்தால் பரலோகம் சீர்கெட்டு விடுமோ என்ற சந்தேகம் தூதர்களுக்குள் இருந்ததாம். தேவன் நீதியாகவே நியாயம் தீர்த்து இவர்களை பரலோகில் சேர்த்திருக்கிறார் என்று தூதர்கள் மகிழ்ச்சி அடைந்து திருப்தி அடைவதற்காகவே புத்தகங்களில் பதிவு செய்யும் பணி அவர்களே செய்து வருகிறார்கள். முதலாவது, தூதர்களுடைய பயத்தை போக்க அவர்கள் மீண்டும் பரலோகத்துக்கு போய் பரிசுத்தமாய் வாழ்வார்கள். அவர்கள் மீண்டும் பரலோகத்தை சீர்கெடுப்பதற்கு ஒரு வழி இருக்காது. அவர்கள் ஆண்டவர் சகலத்தை நேர்த்தியாகத்தான் செய்கிறார் என்பதை ஆமோதிப்பதற்காக அங்கு முதலாவது. 2வது, தேவஜனங்களின் பொருட்டு இந்த புத்தகங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. 1000 வருட அரசாட்சியின் போது இவர் ஏன் பரலோகத்துக்கு வரல, அவர் ஏன் பரலோகத்திற்கு வரவில்லை, என்னுடைய போதகர் ஏன் பரலோகத்துக்கு வரவில்லை, என்னுடைய ஆசிரியர் ஏன் பரலோகத்துக்கு வரவில்லை, என்னுடைய தலைவர் ஏன் பரலோகத்துக்கு வரவில்லை அப்படின்னு யாருக்காச்சும் கேள்வி இருந்துச்சு அப்படின்னா, அந்த கேள்வியை பரலோகத்தின் பதிவேடுகளை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தூதர்கள் மிக நுணுக்கமாக இப்பணியை செய்து வருகிறார்கள். இந்த உலகத்தில் ரொம்ப பக்தியா இருக்கிறது போல நடிச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் நமக்கு தெரியாது அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் பரலோகம் அதை தெளிவாக அறிந்திருக்கிறது. ஸோ அவங்க ஏன் பரலோகத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி ஒருவேளை நாம் பரலோகத்துக்கு போகும்பொழுது கேள்வி உண்டாயிருந்தால் அதை பார்த்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். நாம் வாழும் காலம் பிரியமானவர்களே, சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம். பக்தி வினயமான நிமிடங்களாக நமது காலம் கழிக்கப்பட வேண்டும். We should spend our time, each moment of our lives reverently. ரொம்பவும் பயபக்தியோடு ரொம்பவும் பணிவோடு நாம் நடந்து கொள்ள வேண்டிய, சிந்திக்க வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆசரிப்பு கூடார சத்தியத்தில் பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் வேளையில் இஸ்ரவேலர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் பயபக்தியுடன் குழுமி இருக்க வேண்டும். இது எங்க வாசிக்கிறோம் தெரியுமா? லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 29 முதல் வாசிக்கும் போது 29வது வசனம், 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவமன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும்.
இது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்க கடவது. 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில், அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி தான் பாவ நிவாரண நாள் அல்லது நியாய தீர்ப்பின் நாள். பண்டைய இஸ்ரவேலர்களுக்கு நியாய தீர்ப்பின் நாள், வருடத்தில் ஒரு முறை. 30வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். நீங்கள் இதுவரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி ஆண்டவர் உங்களை பாவ நிவர்த்தி செய்கிறார். 31ஆம் வசனம், உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள், அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள், இது நித்திய கட்டளை என்று ஆண்டவர் குறிப்பிட்டார். The day of atonement was the day of judgment for Israel. இஸ்ரவேலர்களுக்கு பாவ நிவாரண நாள் என்பது நியாய தீர்ப்பின் நாளாக இருந்தது. பாவ நிவாரண நாள் இஸ்ரவேலுக்கு நியாய தீர்ப்பு நாளாகும். நாம் வாழும் காலமும் நியாய தீர்ப்பின் காலமே என்பதை நீங்களும் நான் புரிந்து கொண்டு, ஒளிய நியாய தீர்ப்பின் காலமே ஒளிய மற்றபடி அல்ல என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பூலோக ஆசரிப்பு கூடாரத்தில் பாவத்தின் அடையாளமாக பலி மிருகங்களின் இரத்தம் கொம்புகளிலும் திரைச்சீலைகளிலும் தெளிக்கப்படும். பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் பாவத்தின் அடையாளமாக பரலோக புத்தகங்களில் நமது காரியங்கள் குறிப்பெடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. தெளிவாக்கப்பட்ட இரத்தத்தினால் பூலோக கூடாரம் கரைபடிந்தது. எழுதப்பட்ட குறிப்புகளினால் மேலோக கூடாரம் கரைபடிந்து வருகிறது. விளங்குதா? ஆசரிப்பு கூடாரத்தில் நான் செஞ்ச பாவம் இருக்குன்னு தெரிகிறதுக்கு ஆண்டவர் அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த இரத்தத்தை எல்லாம் அந்த பலிபீடத்தினுடைய கொம்புகளிலும் அங்கே திரைச்சிலும் தெளிக்க அங்கே சொல்லியிருந்தார். அந்த பாவம் என்னிடத்திலிருந்து அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு போய்விடுகிறது. அதே போல பரலோகத்தில் புஸ்தகங்கள் வடிவில் என்னுடைய பாவம் கட்டப்பட்டு இருக்கிறது. அது நீக்கப்பட வேண்டும். பாவ புஸ்தகத்தில் இருக்கிற அந்த கட்டுக்கட்டாக இருக்கிற அந்த பாவங்கள் தேவையில்லாமல் அதை அங்கிருந்து தேவையில்லாமல் எழுதப்பட்டிருக்கிறது, அல்லது தேவைக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் நம்முடைய பரிசுத்த வாழ்வுக்கு அது தேவையில்லை. ஆகவே நம்ம அதை அழிக்கும்படியாக நாம் நீதியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ நம்மை அழைக்கிறார். இப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு சொன்னால், மெய்யான ஒரு மனம் திரும்புதல் நமக்கு அவசியம். அந்த காலத்தில் தான் நாம் இருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக நாம் அவருடைய பிள்ளைகளாக ஏற்புடையவர்களாக செயல்பட வேண்டிய காலம் இந்த காலம். நீங்களும் நானும் ஆயத்தமா? இன்னைக்கு நம்ம 3+1 4 புஸ்தகங்களை குறித்து படித்தோம். இந்த 4 புஸ்தகங்களில் நம்ம வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட 3 புஸ்தகங்களையும் எடுத்துக்கொள்வோமானால் நம்முடைய பெயர்கள் எந்த புஸ்தகத்தில் இருக்கும்? ஜீவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம், பாவ புஸ்தகம். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் எந்த புஸ்தகத்தில் எழுதப்படுகிற வண்ணமாய் அமைந்திருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் ஒருவரும் பரலோகத்திற்கு செல்வதில்லை. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் அத்தனை பேர்களும் பாதாளத்திற்கு செல்ல இருக்கிறார்கள். இந்த தீர்க்க தரிசன பாடங்களை நாம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும், நம்ம அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகணும் என்பதற்காகத்தான் நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, காலத்தை சிந்தித்து காலத்தை உணர்ந்து நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுள் நாட்களில் நாம் நிம்மதியாக கர்த்தருக்குள் வாழ நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஒருவேளை நாம் மரித்தால் இயேசு வரும்போது உயிரடையவும், உயிரோடு இருந்தால் அவர் வரும்போது எதிர்கொண்டு போகவும் தக்கதாய் நாம் ஆயத்தமாவோம். பரிசுத்த வாழ்வை வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, தகப்பனே, நீர் பாராட்டி இருக்கிற அன்பிற்காக இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா, மனுஷர் பேசும் வீணான ஒவ்வொரு காரியங்களும் நன்மையானதாக இருந்தாலும் சரி, தீமையானதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் பதிவு செய்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் எவ்வளவு ஆழமாக போய் இரகசியமான பாவங்களை செய்தாலும் அவைகள் உம்முடைய கண்களுக்கு மறைவானது இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அப்பா ராஜா, எங்களுடைய இரகசியமான பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம்.
ஆண்டவர் யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி நாங்கள் செய்த தீமைகளுக்காக நாங்கள் வருந்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியிலே நன்மை செய்வதற்காக படைக்கப்பட்ட நேரத்தில் தீமை செய்ததற்காக நாங்கள் வருந்துகிறோம். அப்பா ராஜா, எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை மன்னித்தரலும். இணையதளத்தின் வழியாக இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெய்வீக சமாதானத்தையும் மாறுதலையும் தாரும். உம்முடைய பரிசுத்த நாளுக்கு ஆண்டவரே, அந்த வருகையில் நாங்கள் ஒவ்வொரும் பங்கு பெறும்படியாக அந்த வாழ்க்கையை எங்களுக்கு தர வேண்டுமாய் கெஞ்சி இருக்கிறோம். இந்த வேளையில் எங்களை காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இணையதளத்தின் வழியாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுடைய வருகைக்காக ஆயத்தமாக பிறரையும் ஆயத்தப்படுத்த கர்த்தரங்களை பலப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி இருக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே உரித்தாக்குகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாங்கள் அனுதினமும் உம்மை சார்ந்திருக்க கர்த்தரங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் இடத்திலும் சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் தேர்தலும் பாதுகாவலும் நம் ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்னும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய திருவருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.